அந்தமான் கடல் பகுதியில் உருவான வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாற வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் கடலின் மத்திய பகுதி மற்றும் அதனை ஒட்டிய தாய்லாந்து வளைகுடாவில் இன்று காலை 5:30 மணி அளவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவானதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. இது நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி அடுத்த 48 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் தமிழ்நாடு கடற்கரையை நோக்கி நகரும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதனால் வரும் செவ்வாய்க்கிழமை தமிழ்நாட்டில் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சேத்தியாத்தோப்பு அணைக்கட்டிலிருந்து வெள்ளாற்றில் உபரி நீர் திறப்பால் புவனகிரி அருகே ஜே நகரில் உள்ள 50க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் பிரசன்னா. நிலவரம். அதாவது சிவரஞ்சனி வெள்ளாற்றில் உபரி நீர் திறப்பால் புவனகிரி அருகே உள்ள கீரப்பாளையம் பகுதியில் உள்ள ஜே நகர் பகுதியில் 50க்கும் மேற்பட்ட குடியிருப்பு சுற்றி மழை வெள்ள நீர் சூழ்ந்திருக்கு. இதனால 10க்கும் மேற்பட்ட மழையாக வெள்ள நீர் உள்ளார சூழ்ந்திருக்கு. இதனால பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது கடலூர் மாவட்டம் புவனகிரி கீரப்பாளையம் பகுதியில் ஜே நகர் இருக்குது. இந்த ஜே நகர் பகுதி என்பது வெள்ளாற்றின் கட்டும் பகுதியிலேயே இருக்குது. இந்த ஜே நகர்ல 50க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் வசிச்சு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில கடந்த 3 தினங்களாக கடலூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்ததன் காரணமாக சேத்தியாத்தோப்பு அணைக்கட்டில் நீர்வரத்து அதிகரித்து அங்கிருந்து 45,000 கன அடிக்கு மேல் உபரி நீர் வெள்ளாற்றில் நேற்று திறந்து விடப்பட்டது. இது குறித்து மாவட்ட நிர்வாகம் கரையோர மக்களுக்கு வெள்ள எச்சரிக்கை எடுத்திருக்காங்க. இந்நிலையில் வெள்ளாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் புவனகிரி கீரப்பாளையம் பகுதியில் உள்ள ஜே நகர் குடியிருப்பு பகுதியில் உள்ள 50க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் வெள்ள நீர் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. 10க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் வெள்ள நீர் வந்திருக்கு. இதனால் அப்போது மக்கள் தங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களோடு வாங்க வெளியே செல்ல முடியாமல் தவித்து வந்துட்டு இருக்காங்க. இதில் நேற்று இரவு உட்புகுந்த வெள்ள நீர் இதுவரை வழியாகாமல் இருந்ததனால அப்போது மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. மேலும் இது குறித்து ஊராட்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் தகவல் தெரிவித்தும் அப்போதில் யாரும் வரவில்லை எனவும் தற்போது குற்றம் சாட்டியிருக்காங்க. தங்களுக்கு தேவையான உணவு மற்றும் இருப்பிட வசதியை செய்து தர வேண்டும் எனவும் கோரிக்கை வச்சிருக்காங்க. மேலும் வெள்ளாற்றின் கரையோரத்தில் குடியிருப்பவர்களுக்கு நிரந்தரமாக மாற்று இடத்தில் பட்டா வழங்க வேண்டும் என்று முக்கியமான கோரிக்கையாகவும் அவர்கள் வச்சிருக்காங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரசன்னா. தென்காசி மாவட்டம் ராமநதியில் இருந்து உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ள நிலையில் கடையம் பகுதியில் 300 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. விவரங்களை செய்தியாளர் செந்திலிடம் கேட்கலாம். செந்தில், விவசாயிகள் இது தொடர்பாக என்ன தெரிவிக்கின்றனர்? சிவரஞ்சனி, அதாவது தென்காசி மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களுக்கு மேலாக கனமழை பெய்து வருகிறது. இந்த மழையின் காரணமாக ராமநதி அணை, கருப்பாநதி அணை, குண்டாறு அணை, அதேபோல அடவினார் அணை என அனைத்து அணைகளிலுமே தற்போது தண்ணீர் வரத்து அதிகரித்து உள்ள நிலையில் அணைகளினுடைய நீர்வரத்து என்பது கணிசமான அதிகரித்து அதனுடைய கொள்ளளவை நெருங்கி வருகிறது. இந்த நிலையில் 84 அடி கொள்ளளவு கொண்ட ராமநதி அணை தற்போது முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் அணைக்கு சுமார் 500 கன அடி தண்ணீர் தற்போது வந்து கொண்டிருக்கிற நிலையில் அந்த தண்ணீரை அணையிலிருந்து முழுவதுமாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வெளியேற்றியுள்ள நிலையில் அந்த அணையிலிருந்து வரக்கூடிய தண்ணீரானது கடையம், பொட்டல்புதூர், ரமணசமுத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது பிசான சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் விளைநிலங்களுக்கு அந்த தண்ணீரானது தற்போது புகுந்து, அதாவது நடவு செய்யப்பட்ட நெல் பயிர்களே தெரியாத அளவிற்கு வெள்ள நீரானது புகுந்துள்ளது. இதனால் விவசாயிகள் கடுமையாக பாதிப்படைந்துள்ளனர். மேலும் இது நாங்கள் இந்த பகுதியை பார்க்கும்போது நம்ம கடலை போல தற்போது இந்த வயல்வெளிகள் தெரிவதாக விவசாயிகள் வேதனை அடைந்துள்ள நிலையில் அங்கு செல்லக்கூட முடியாமல் விவசாயிகள் பரிதவிக்கின்றனர். ஏனென்றால் இந்த அணையிலிருந்து வரக்கூடிய தண்ணீரானது நம்ம ஆற்றுப்பாலத்தை, ஜம்மு நதி ஆற்றுப்பாலத்தை கடந்துதான் அவர்கள் செல்லக்கூடிய சூழ்நிலையில் அணை முழுவதுமாக தண்ணீர் திறந்து வரக்கூடிய நிலையில் ஜம்மு நதி கால்வாயிலிருந்து வரக்கூடிய அந்த தரைப்பாலம் என்பது முழுவதுமாக மூடியுள்ள நிலையில் விவசாயிகள் அந்த பக்கம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இது குறித்து நம்ம விவசாயிகள்கிட்ட கேட்போம். சார், உங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கு இந்த தண்ணி திறந்தது? ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் ராமநதி டேமில் தண்ணியே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி முழு கொள்ளளவு ஒரே நாளில் 84 அடி வந்துட்டு, அந்த 84 அடியில் தண்ணி எவ்வளோ தண்ணி உள்ளே வருதோ மொத்த தண்ணி வெளியே திறந்து விட்டாங்க. வெளியே திறந்து விடும் போது எங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா 5000 ஏக்கர் விவசாய நிலப்பரப்பு இருக்கும். அந்த விவசாய நிலப்பரப்பு பார்த்தீங்கன்னா அதிகமான நிலங்கள்
அதிகமான நிலங்கள் வந்து தண்ணி ஃபுல்லாகவே சேர்ந்து நாங்கள் நட்ட பயிர் ஃபுல்லாகவே எல்லாமே சேதமாயிட்டு. இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே குளம் மாதிரி இருக்குது. ஒட்டுமொத்த தண்ணியும் மேலே வந்திருக்கு. இப்போ இதை எப்படி நாங்கள் சமாளிக்க போகிறோம்னு தெரியல. இந்த பாதிக்கப்பட்ட அனைத்து நிலங்களுக்குமே அரசாங்கம் வந்து எங்களுக்கு இழப்பீடு வழங்கணும்னு கேட்டுக்கிட்டோம். 20 நாள் ஆச்சு எங்களுக்கு ஏற்கனவே ஐயா சொன்ன மாதிரி மழையும் இல்லை, ஒரு வாரத்துக்கு முன்னாடி மழையும் இல்லை, ஒன்றும் கிடையாது. இப்போ தற்காலிக ஒரு நாள் மழையில் எங்களுக்கு ஃபுல் கொள்ளளவு தண்ணி வச்சிச்சு. ஆனால் இருந்தாலும் நெல் பயிர் அத்தனையும் பாதிக்கப்பட்டிருக்கும். இந்த மழையை வந்து நாங்கள் எதிர்பார்க்கல. ஏன்னா இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் தண்ணி தட்டுப்பாடாக இருக்கிற மாதிரி இருந்தது. இந்த புயல் காரணமாக பெரிய அளவில் எதிர்பார்த்ததை விட நிறைய மழை. இந்த மழையினால நடுவை நட்டு ஒரு வாரம் கூட ஆகலை, அதுக்குள்ள எல்லா பயிருமே முங்கிருச்சு. இதுல விவசாயிகளுக்கு பெரிய அளவில் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. இது அரசு வந்து சரியான விஷயத்துல நஷ்டீடு கொடுத்தா தான் இங்க விவசாயி வாழ முடியும். ஏன்னா இந்த விவசாயத்தை நம்பி தான் இந்த கடையம் பகுதி மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல விவசாயத்தை நம்பி தான் இருக்கிறாங்க. இந்த விவசாயம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. அரசு இதை கரெக்டாக கணக்கெடுத்து விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு 10,000 20,000 ரூபாய் விட செலவு பண்ணியிருக்கோம். இதன் அரசு வந்து எங்களை கவனத்தில் எடுத்து இந்த விவசாயிகளுக்கு காப்பாற்றலாம். எங்களுக்கு பெரிய அளவில் நஷ்டம் ஏற்படும். அதனால் அரசு இதை கவனத்தில் எடுக்க நாங்கள் கேட்டுக்கிறோம். இது பெரிய அளவில் எங்களுக்கு சேதம் தான். இந்த மழையை நாங்கள் எதிர்பார்க்கல. ஏன்னா பெரிய ஆறு குளம் எல்லாமே பெருகி வயல் ஃபுல்லாமே தண்ணியில் முங்கிருச்சு. நடுவெல்லாம் எங்களுக்கு வேஸ்ட் தான். தொடர்ந்து விவசாயிகள் கூறும்போது, அதாவது பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அரசு உடனடியாக இங்கே வந்து வருவாய்த்துறை அதிகாரிகளும் சரி, அதே போல வேளாண்மைத்துறை அதிகாரிகளும் இந்த அதாவது நெல் பயிர்கள் வந்து தண்ணீரால் வந்து மூழ்கியுள்ள நிலையில் அதுகளை வந்து பார்வையிட்டு அவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்பதே இங்குள்ள விவசாயிகளுடைய கோரிக்கையாகவே உள்ளது.